ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா காலிஃப்ளவர் குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருமா. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, காலிஃப்ளவர். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். இதுக்கு தேவையான காலிஃப்ளவர் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காயை ஊற்றிட்டு குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடுங்க. காலிஃப்ளவர் குருமா ரெடி. நம்ம சேனலை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.